Hello my dear students and parents. இப்போ இந்த வீடியோ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசர்வேஷன் ஃபார் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ஸ் அதை பற்றி தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் பேசிட்டு தென் நம்ம சக்தி நீட் அகாடமியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். ஸோ இப்போ வந்து ஒரு அருமையான ஸ்கீம் ஒன்று சொல்லுவேன். ஓகேயா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் த வீடியோ கம்ப்ளீட்லி. இப்போ நம்ம ஸ்டேட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஓகே 599 ஃபர்ஸ்ட் மார்க். இதில் ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரிப்பீட்டர்ஸ். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம படிக்கிறோம், 11th 12th முடிக்கிறோம், ஒரு தரம் நீட் எழுதுகிறோம், ஓரளவுக்கு ஏதோ பர்ஃபார்மன்ஸ் வருது. அதுக்கப்புறம் 1 year ஆஃப் ஹார்ட் ஒர்க். இவங்க எல்லாருமே வந்து செமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, சின்சியராக படிக்கிறாங்க. அந்த 1 year உழைப்பு தான் இந்த மார்க்குகளாக வருது. ஒரு சில பேர் 2 years கூட ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். ஸ்டேட் டாப் ஸ்டூடெண்ட் கூட 1 year ரிப்பீட் பண்ணி வாங்கினாருன்னு இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி படிச்சு வந்தவங்க தான். 99.9% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லைக் தட். இதுல நம்ம வந்து இப்ப கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு 92.5க்கு ஒரு கட் ஆஃப் நம்ம போட்டோம். அதுல பேக்வர்டு கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னா 533 மார்க்னு போட்டிருந்தேன். இதுல நான் பார்க்கும்போது அந்த 533 மார்க்குக்கு மேல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாவே 53 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படிலாம் நான் போனேன்னா இந்த 50ங்கிறது ஒரு 80, 90ன்னு ஆயிடும். அப்ப அந்த 90 மாணவர்கள் இந்த 7.5% ரிசர்வேஷன் இல்லாம இருந்தா கூட போயிடுவாங்க. ரைட்டா? முன்னாடி பழைய சிஎம் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கும்போது ஒரு ரிசர்வேஷன் பாலிசி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5% சொன்னாரு. அதன் மூலமா மாணவர்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சு வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்னா அந்த ஸ்கீமே இல்லாட்டி கூட 90 பேர் உள்ள போயிருப்பாங்க அப்படின்னு இருக்கு. இது முன்னாடிலாம் பாசிபிளா? நேற்று சட்டசபையில் நீட் ஒழிப்பு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல பேசிட்டு இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே நீட்டுக்கு ஒழிப்பு தான், நீட் எதிர்ப்பு தான். அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இப்போ நம்ம பிஃபோர் நீட்டு நாமக்கல்ல எல்லாம் வந்து அந்த +2க்காக படிச்சு மார்க் வாங்கி அந்த +2 மார்க்கை வச்சு மக்கள் வந்து எம்பிபிஎஸ் போயிட்டு இருந்த சமயத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் போனாங்க அப்படிங்கிற டேட்டா பேஸ் என்ன காமிக்குதுன்னா ஜஸ்ட் 1 or 2, சம் இயர் வந்து 0, சம் இயர்ல 3 அப்படின்னு தான் அந்த டேட்டா காமிக்குது. அப்ப 3 பேர் போய்கிட்டு இருந்த இடத்துல 90 பேர் போறது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி தானே. ஏழை மாணவர்கள் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாங்கிறது உண்மை. 3 பேர் இடத்துல 3 பேர் போய்கிட்டு இருந்த இடத்துல 90 பேர் போறாங்கிறதும் உண்மை. அப்ப நீட் ஏழைகளுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கு அப்படின்னு தான் நான் உணர்றேன். நீங்க எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஓகே, இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் உடைய அடுத்த லெவல் நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து ஐ கோ டு பேஜ் நம்பர் 39. I'll show you 400 மார்க்குக்கு மேல வாங்கினவங்க எவ்வளவு பேருன்னு காமிக்கிறேன். 400 மார்க்குக்கு மேல வாங்கினவங்க 1361 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 400க்கு மேல வாங்கியிருக்காங்க. அடுத்தது ஐ ஷோ யூ எவ்வளவு பேரு நமக்கு 300க்கு மேல வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கிறோம். 300க்கு மேல வாங்கினவங்க எவ்வளவு பேருனா 2647. அதை போல டபுள் 1300 இருந்துச்சு, இப்ப 2600. சரி, குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு சார்? அப்ளை பண்ணவங்க எவ்வளவு பேரு அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ டு த லாஸ்ட் பேஜ். லாஸ்ட் பேஜ்ல போய் நம்ம பார்க்கலாம். அப்ளை பண்ணது எவ்வளவு பேர்? 3625 குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் 3625. இதுதான் இதுல இருக்கக்கூடிய தமிழ்நாடுடைய பர்ஃபார்மன்ஸ். மிரட்டலா இருக்கு. ஓகேயா? சரி, அடுத்து நம்ம வாட் அபவுட் அவர் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறத நம்ம பார்ப்போம். கவர்மெண்ட்ல வந்து ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு? 537 சீட்ஸ் ஆர் அவைலபிள், எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் தி 7.5% ரிசர்வேஷன் ஸ்கீம் திஸ் இயர். இது வந்து இன்க்ளூட்ஸ் த பிரைவேட் காலேஜஸ் ஆல்சோ. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் கவர்மெண்ட் தான் ஃபீஸ் கட்ட போகுதுங்கிறதுனால
நமக்கு எல்லாம் ஒன்று தான். நமக்கு பிஎஸ்சியாக இருந்தாலும் வேலைமாலா இருந்தாலும் கவர்மெண்ட் தான் பே பண்ண போகுது. ஓகேயா? அப்போ மொத்தம் எத்தனை சீட் இருக்கு? 537 சீட் இருக்கு. இந்த சீட்டுக்கான காம்படிஷன் அடுத்த வருஷம் இன்னும் படு ஜோரா இருக்கும். ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன், 1361 பேர் 400க்கு மேல. அப்ப அவங்க எல்லாம் மறுபடியும் நல்லா படிப்பாங்க இல்லையா? 2647 பேர் 300க்கு மேல. அவங்கெல்லாம் எந்த அளவுல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ஒரு டஃப் கொஸ்டின் பேப்பர்ல இவ்வளவு மார்க் வாங்க முடியுது அப்படின்னா அடுத்த வருஷம் செமையான பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ல 4th ரேங்க், 590. So Yogashri 590 state officially the 4th rank. தினமலர் செய்தியில கிருஷ்ணகிரி யோகஸ்ரீ 4வது இடம் 590 மதிப்பெண் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இந்த போட்டோ மட்டும் கொஞ்சம் மாத்தி போட்டுட்டாங்க. இவங்க தான் யோகஸ்ரீ 4th place ஆக்சுவலி. ஓகேயா? ஸோ இது ஒரு பெருமையான விஷயம். எங்களுக்கு, மாணவிக்கு, அவங்க பெற்றோர்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். அவங்களுடைய தோழிகளுக்கு, உறவினர்களுக்கு பெருமையான விஷயம். நம்ம சக்தி நீட் அகாடமி மார்க் என்ன சார் அப்படின்னா, ஒரு கிளாஸ், ஒரு டீச்சர், ஒரு 43 பேர் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறை. இதுல மெடிக்கல் காலேஜ், எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் குவாலிஃபைடு எவ்வளவு பேர் அப்படின்னா 15 பேர், 35%. சரியா? அப்ப 35% ஸ்ட்ரைக் ரேட் நம்மளுடைய 7.5. இதை இன்னும் கொஞ்சம் அதிகமா 50% ஆக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நிறைய நல்ல ஸ்கீம் நான் தரேன். நல்ல மாணவர்கள் நிறைய பேர் வரப்போறீங்க, ஜாயின் பண்ண போறீங்க. டெஃபினெட்லி நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் நெக்ஸ்ட் இயர், அதுல 50% சக்சஸ் அப்படிங்கிறத நம்ம அச்சீவ் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரு 15 பேர் அப்படிங்கிறத சொல்றேன். So 7.5% achievers of Shakti NEET Academy. The first person is naturally Yogashri. Okay, Government Model School Krishnagiri. வாழ்த்துக்கள் யோகஸ்ரீ. Then Nandini Murugan, Government School Ariyalur. வாழ்த்துக்கள் நந்தினி. Then next person is Amirtha Varshini, Mannachanallur. வாழ்த்துக்கள் அமிர்த வர்ஷினி. Then Jagadishan, Tiruvallur. வாழ்த்துக்கள் ஜெகதீசன். Next Saranya, Ariyalur. வாழ்த்துக்கள் சரண்யா. மகேஸ்வரி, அரியலூர். வாழ்த்துக்கள் மகேஸ்வரி. யோகேஷ், லால்குடி. வாழ்த்துக்கள் யோகேஷ். கங்காதரணி, மணமேல்குடி. வாழ்த்துக்கள் கங்காதரணி. ஆஷிகா பர்வீன், புதுக்கோட்டை மாடல் ஸ்கூல். வாழ்த்துக்கள் ஆஷிகா. வாழ்த்துக்கள் ஸ்வேதா ராமச்சந்திரன், மாடல் ஸ்கூல் திருவாரூர். வாழ்த்துக்கள் கிருஷ்ணபிரபா, வடகாடு புதுக்கோட்டை. வாழ்த்துக்கள் ஃபாத்திமா, முத்துப்பட்டினம் காரைக்குடி. வாழ்த்துக்கள் பூமிநாதன், தோப்புத்துறை பூமிநாதன். வாழ்த்துக்கள் சித்தேஸ்வரா, ஈரோடு. அண்ட் வாழ்த்துக்கள் திரவியா, புதுக்கோட்டை கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ டோட்டலி we have seen 15 students out of our 43 students and we have got 35%. 35% தான் நம்ம ஸ்கூல்ல பாஸ் மார்க். ஸோ அத்தா நீ பாஸ் ஆயிட்டேன்னு ஒரு சினிமாவில் வர்ற வசனம் தான் ஞாபகம் வருது. நம்ம பாஸ் ஆயிட்டோம் 35%. ஸோ இது ஜஸ்ட் பாஸ் மார்க் அப்படின்னு நான் விளையாட்டா சொன்னா கூட யாராலையும் வாங்க முடியாத மார்க். பொதுவாக கஷ்டமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 35%. ஓகே, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட் ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டால தான் இது வாங்க முடியும். இதை விட கூட ஸ்ட்ரைக் ரேட் யாராவது வாங்கியிருந்தால் ஹேட்ஸ் ஆஃப். ஓகேயா? இப்போ அடுத்ததுக்கு நம்ம போவோம். ஒரு அருமையான ஸ்கீம் நான் சொன்னேன். அது என்னன்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பிரச்சனை என்ன? பணம் தான் பிரச்சனை. அதனால நம்ம என்ன ஸ்கீம் கொடுக்குறோம்? 0 கோர்ஸ் ஃபீஸ். கோர்ஸ் ஃபீஸ் 0ன்னு கோர்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸ்டேட் டாப்பர் ஒரு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை ஸ்டேட்ல 4th பிளேஸ் கொண்டு வந்திருக்கோம். 35% ஸ்ட்ரைக் ரேட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு அகாடமியில ஃப்ரீயா கோர்ஸ் ஃபீஸ் இல்லாமல் படிக்கிறதுக்கு
வாங்க அப்படின்னு உங்களை வெல்கம் பண்ணுறேன். அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இங்கே வந்து அருமையாக படிக்கலாம். ஸோ 300 மார்க் வாங்கியிருந்தால் போதும். நம்ம வந்து 300க்கு மேலே வாங்கினா மட்டும்தான் அட்மிஷன். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 300க்கு மேலே வாங்கினவங்கள நம்ம வந்து நல்லா பார்த்து அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து தென் இந்த வருஷம் ஒரு புதிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் ஒரு பயிற்சி தேவைப்படும் இல்லையா? கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நம்ம அகாடமியில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர், அங்கே வந்து ஒரு 50-100 கம்ப்யூட்டர்ஸ், அங்கே வந்து மாடல் எக்ஸாம் எல்லாம் சிபிடி மோடில் எழுதி நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துட்டு அமக்கலமாக போயிட்டு பரீட்சை எழுத போகிறீங்க. அதனால் நல்ல புத்தகங்கள், நல்ல டீச்சர்ஸ், நல்ல டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்ட் மாடல் எக்ஸாம்ஸ், தென் வாட் நாட், ஃபுல் மோட்டிவேஷன், ஃபுல் சப்போர்ட். ஸோ 50% சக்ஸஸை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஓகேயா? என்னைக்கு வரணும் அப்படின்னா தி இண்டிபெண்டன்ஸ் டே 15th of August you have to come and 16th we are starting the class in a big way. ஓகேயா? எல்லாரும் வந்துருங்க. இப்போ இந்த ஸ்கீம், வாட் இஸ் தட் ஸ்பெஷல் ஸ்கீம், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உடனே ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. 807222726862. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இந்த நம்பரை நோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் என்ன பண்ணணும்? I want 7.5% ஸ்பெஷல் ஸ்கீம் அப்படின்னு எனக்கு அனுப்பணும். கிடுன்னு நம்ம அட்மிஷனை 0 ஃபீஸில் போடுறோம். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அருமையாக கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம். ஓகே, வரப்போகிற நீட் எக்ஸாமில் அடித்து தூக்குறோம். தேங்க்யூ.